ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 2026 டிஎன்பிசி அரசு தேர்வுக்கான வினாவிடை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். வினாவிடைகள் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல, நேரடியாக வினாக்கான விடையை கொடுத்துருக்கேன். உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதனால் கூட ஒரு 5 கொஸ்டின் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நேரடியாக ஆன்சர் கொடுத்துருக்கேன். முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மலைகளில் வாழும் பறவை எது? மின்சிட்டு. மலைகளில் வாழும் பறவை மின்சிட்டு. குறிஞ்சிப்பாட்டில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 99. குறிஞ்சிப்பாட்டில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 99. உவேசா அவர்களின் காலம் எது? உவேசா அவர்களின் காலம் எது? 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. உவேசா அவர்களின் காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. அடுத்து, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை என்ற பாடலை இயற்றியவர் தாராபாரதி. அடுத்து, புதியதோர் விதி செய்வம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். புதியதோர் விதி செய்வம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். அடுத்து, அறிவு நெறி விளங்க வள்ளலார் நிறுவியது என்னென்ன? ஞான சபை. அறிவு நெறி விளங்க வள்ளலார் நிறுவியது ஞான சபை. அடுத்து, ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்து, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்ற பாடலை இயற்றியவர் யார்? வள்ளலார். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். அடுத்து, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்டிசையும் செல்லாது நாடு இல்லை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி 400. அடுத்து, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடலை வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். அடுத்து, மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். அடுத்து, மக்கள் கலைஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன். அடுத்து, தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் தமிழ் சித்திரனார். ஒரு முறை திருப்பி பார்த்துடலாம். மலைகளில் வாழும் பறவை மின்சிட்டு. குறிஞ்சிப்பாட்டில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 99. உவேசா அவர்களின் காலம் 19/2/1855 மன்னிக்கவும் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை என்ற பாடலை இயற்றியவர் தாராபாரதி. புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். அறிவு நெறி விளங்க வள்ளலார் நிறுவியது ஞான சபை. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா 100. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்ற பாடலை இயற்றியவர் வள்ளலார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி 400. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். காக்கை குருவி எங்கள் சாதி இல்லை என்று பாடியவர் பாரதியார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றிய தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். மக்கள் கலைஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் மனம் ஆகிய தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கொடுத்துருக்க வினாவிடையில் ஏதாவது விடைகள் தவறுதலாக இருந்ததுன்னா சுட்டி காட்டுங்க. அது மற்றவர்களுக்கும் திருத்திக் கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நாளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.